Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டைக்கோஸை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ண போறோம். முட்டைக்கோஸ்ல இது போல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். முக்கியமா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முதல்ல இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கோஸ்லேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு, அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவை விட அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காய பகோடாவுக்கு நம்ம எப்படி கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுவோமோ அது போல தான் நம்ம இப்போது கோஸுக்கும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நிறைய கடலை மாவு ஆட் பண்ணிட்டோம்னா போண்டா மாதிரி வந்துடும். கொஞ்சம் உதிராக இருக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக போட்டோம்னா கரெக்டாக பகோடா மாதிரி நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம கடலை மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நான் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பகோடா மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டைக்கோஸ் நம்ம உதிராக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் கோஸ் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸை வச்சு நம்ம சூப்பராக பகோடா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வெறும் முட்டைக்கோஸ் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தால் போதும், மீதியெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக பகோடா ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது முட்டைக்கோஸ் பகோடா. இது போல் நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.